வணக்கம் அன்பான உறவுகளை. நான் என்னென்னு சொல்ல நான் இந்த பதிவில் ஒன்று கூற விரும்புகிறேன். அனுபவ ரீதியாக தான் நான் இதை சொல்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் வெளிநாட்டில் இருந்தோண்டு உங்களை வர வேண்டாம் என்னது காரணத்துக்கு சொல்கிறோம்ண்டு இப்போ விளங்கி இருக்கும். ஒரு இளைஞன் 80 லட்சம் ரூபா கட்டி வந்து இங்கே வந்து மனநோயாளி ஆகியிருக்கிறாண்டு எல்லோரும் போட்டு கொண்டிருக்கிறீங்க. இதை வந்து இந்த டிக்டாக்கில் நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னம் சொல்லிக்கல நிறைய பேர் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்கள். என்ன காரணம் என்று சொன்னால், இங்கே வந்த உடனே முதலாவது விசா கிடைக்கிறது கஷ்டம் உறவுகளே. உங்களுக்கு விசா கிடைச்சி ஒரு வேலை கிடைச்சிட்டு அதிர்ஷ்டம் தான் எல்லாம் உண்டில் விசா கிடைக்கணும். இல்லைன்னு சொன்னால் ஏதாலும் ஒரு இங்கே விசா உள்ள பொம்பளை பிள்ளைய கல்யாணம் செய்து நீங்கள் வந்து இங்கே விசாவை பெற்று போடலாம். அந்த வாழ்க்கை கூட சில நேரத்தில் சரியான கஷ்டங்களும் சில நேரத்தில் டிவோர்ஸில் போல போய் முடியும். பாருங்க, முடியப்புறம் 5-40 வேலைக்கு வானத்தை அப்படி இருக்குது. சரியான மழை காற்று இதுகளுக்கு மத்தியிலாம் வேலைக்கு போகிறோம். கையில் இருந்தால் தான் நாங்கள் ஊருக்கு காசு அனுப்புகிறோம். இல்லைன்னு சொன்னால் எங்களால் அனுப்ப முடியலைன்னு சொன்னால் அனுப்பினா நாங்கள் நல்ல அனுப்ப இல்லைன்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு போகணும் எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னால் 25 வருஷம் நடலில் ஃபோட்டோ மேலே போடுறேன்னு பாருங்கள். வெளிநாட்டுக்கு வரைக்குள்ள எப்படி இருந்து நான் 2000 ஆண்டு இந்த ஃபோட்டோ. அதுக்கு பிறகு நான் எப்படி இருக்கிறேன், இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறேன். இன்றைக்கு எனக்கு வெளிநாட்டுக்கு வரைக்கும் 24 வயசு, இந்த வருஷம் 50 வயசு. 2 ஏக்கில் ஒரு இளைஞன் வெளிநாட்டுக்கு வந்து வயோதிபனாகத்தான் இங்கே இருக்கிற எல்லா உறவுகளும் நாடு திரும்புகிறாங்க. அந்த கஷ்டமும் வலியும் வேதனையும் ஊரில் இருக்கிற உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு காரணம், இந்த வலியிலையோ வேதனையிலையோ நீங்கள் வந்து அகப்பட்டு விடக்கூடாது என்று தான். இங்கே நீங்கள் கஞ்சியோ கூடோ குடித்தாலும் ஊரில் இருக்கிற சந்தோஷம் வெளிநாட்டில் இல்லை உறவுகளே. ஆகையால் எதை செய்கிறதா இருந்தாலும் அம்மா அப்பா 4 பேரோட கலந்து ஆலோசித்து செய்யுங்கோ. எடுத்தேன் கவுட்டேன் 2 முடிவு எடுத்து இங்கே வெளிநாட்டுக்கு வந்து வாழ்க்கை நரகமாக. நான் வந்து 8 வருஷம் விசா இல்லாமல் இந்த நாட்டில் பட்ட கஷ்டம். 8 வருஷத்துக்கு 2008 தான் எனக்கு விசா கிடைச்சது. அதுக்கு பிறகு தான் மனிதனாக இருக்கிறேன். அது வரைக்கும் நான் பட்ட கஷ்டம். சொந்த பந்தம் உதவே இல்லைன்னு சொல்லுவீங்க. சொந்த பந்தங்களும் இங்கே வந்து கஷ்டத்துலாம் இருக்கிறாங்க. வீட்டில் இருந்தால் அவங்க வீட்டு வாடகை, தண்ணி வாடகை, கரண்ட் பில்லு எல்லாம் கட்டி கையில் மிஞ்சைக்குள்ளே வந்து அதை வாங்கி பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுறதா, ஊருக்கு அனுப்புகிறதா, கடன் கட்டுறதாண்டு பெரிய பிரச்சனை தான் இருக்கிறாங்க. நன்றி.